ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜே சமையல். இப்போ நாம் இன்றைக்கி அடை தோசைக்கு எப்படி பருப்பு பொடி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லா பருப்பும் ஊற வச்சு டெய்லி அரைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதனால் இப்போ ஈஸியாக நம்ம இந்த பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அடை தோசையை ஈஸியாக செய்யலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: பாசி பயிறு 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், வெள்ளை உளுத்தம்பருப்பு 100 கிராம், காராமணி 100 கிராம், கருப்பு சுண்டல் 100 கிராம், சிறு பயிறு 100 கிராம், கொள்ளு 100 கிராம், ஜீரகம் 50 கிராம், பெருங்காயம் தேவையான அளவு, வரமிளகாய் 100 கிராம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை தழை, கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் பொடி நமக்கு கெடாமல் இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டு ஒன்றா போட்டு கொஞ்ச நேரம் இதை வறுத்துக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 50 கிராம் உப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு மொறுமொறுனாக வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம எல்லா பருப்பையும் ஒன்றா போட்டு லேசாக வறுத்து எடுத்தால் போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், உப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம சிறுபயிறு, கொள்ளு, ஜீரகம், இது எல்லா பருப்பையுமே நம்ம இதில் ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக சூடுபடுத்தினா போதும், ரொம்ப நம்ம சூடுபடுத்த வேண்டாம். ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம இதை வறுக்கிறோம். நமக்கு இது பச்சையாக தான் தேவை. ஸ்டோர் பண்ணும்போது கெடாமல் இருக்கிறதுக்காக நம்ம லேசாக சூடுபடுத்திக்கலாம். இது லேசாக சூடாகிடுச்சு. கையில் தொட்டு பார்த்தா நம்ம கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். எடுத்து நம்ம பாத்திரத்தில் கொட்டிடணும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறின விற்பாடு நம்ம இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணணும். இது இப்போ ஆறட்டும். இப்போ இந்த ஆறின பருப்பை நம்ம மிக்சியில் போட்டு இப்படி கரகரப்பான பொடியாக அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும். இப்போ இதை நம்ம எப்படி அடை தோசை செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம தேவையான அளவு இட்லி மாவு எடுத்துக்கலாம். இப்படி ஒரு 4-5 கரண்டி இட்லி மாவை எடுத்துட்டு அதில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை அந்த மாவுக்கு தேவையான அளவு, இப்போ நான் எடுத்துருக்கிறது 4 கரண்டி மாவு. அதுக்கு இப்போ ஒரு 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் மாவு பொடி போட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போ இதை நம்ம இதில் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்ட விற்பாடு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு பார்க்கணும். நம்ம கன்சிஸ்டன்சி கட்டி இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு எவ்வளவு கன்சிஸ்டன்சி இருக்குது, நமக்கு தோசை ஊற்றுறதுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி இருக்கான்னு பார்த்து நல்லா நீங்கள் கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தோசை ஊற்றுறதுக்கு தேவையான அளவு இருக்குது. இப்போ இதில் நம்ம வெங்காயம் வதக்கி போட்டு சுடணும். இப்போ அது செய்யலாமாங்க. இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் விடணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்ட விற்பாடு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் கடுகு,
கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெள்ளை உளுந்த பருப்பு இப்போ போட்டு சொல்லி வச்சுருக்கேன். கொஞ்சம் செவந்துடுச்சு. இதுக்கப்புறம் இதில் ஒரு 2 பச்சை மிளகாயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதில் தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் உள்ளே போட்டுக்கலாம். போட்டு இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வணங்கினா போதும். நமக்கு கொஞ்சம் வணங்கின பிற்பாடு இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வணங்கிடுச்சு. இதை எடுத்து நம்ம இப்போ மாவில் போட்டுடலாம். இப்போ இந்த மாவு கொஞ்சம் கெட்டிமாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அடை தோசை நல்லா வரும். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சிடலாம். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடை தோசையை கல்லில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிதமாக கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்குது இந்த தோசை. அதனால் நல்லா பரப்பி விட்டுட்டு இதுக்கு மேலே நல்லெண்ணெய் ஊற்றி சுடணும். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா செவக்க விடணும். இப்போ தோசையை 2 பக்கம் இது மாதிரி நல்லா செவந்த பிற்பாடு நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இது நமக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இப்போ நம்மளுடைய அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம்.